Check. Ready, set, go. $50 seconds more. $40 seconds more. 30 seconds more. 20 seconds more. Go. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, go!
முடியாதுங்க. இல்ல இல்ல முடியாது. மண்டையில மண்ணு இல்ல தூக்கவே முடியாதுங்க இத. இல்ல இங்கிறது உங்க கை பின்னால வராது. ஸ்விங் பண்ண முடியாது. அவங்க அத்தனை பெரிய விஷயம். சிறிய தூக்கு. முடியாது. சொன்னாங்க மண்டை வந்துடும். இல்ல இல்ல எவ்வளவு தூக்க தூக்கி பாரு பண்ணால இல்ல இப்படி பண்ணால இந்த ஏறாது. ஒன்னே ஒரு ஆள் செய்ய முடியாதுங்க. வாங்க சரி வரீங்களா கிட்ட போ maybe the new la yeah okay you're not speaking good balance அப்புறம் நீங்க வந்துருங்க இங்க போங்க பாருங்க இங்க வாங்க ஓகே आप कितना निकला देखो ओवर स्टेप ओके हां मेडिकल चेकअप एवढा ಇವ್ನು ರೆಕಾರ್ಡ್ ಹೊರಟದ್ದು ದೀಪಾವಳಿ எங்க யாராவது 5 செய்ய முடியுமா இதை? ஓகே 5 செஞ்சு 1000 வள்ளி நீங்க இல்ல அப்படிங்களா? யாராவது 5 செய்ய முடிச்சா 1000 வள்ளி. யார் செய்யறா? 5 யார் செய்யறா? வாங்க வாங்க 5 செஞ்சு 1000 வள்ளி. அடிங்க தூக்கு. யார் தூக்கு? 5 செஞ்சா தூக்கு. ஆராய்ச்சி இருக்கணும். இப்படிதான் செய்ய முடியும். ஒன்னே ஒண்ணு கூட முடியாது. வச்சிருக்க முடியல.
எங்க நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அங்க உட்காந்து abang Rp1.000 bang 5 kali mau dapat Rp1.000 kalau buat 5 datuk bagi Rp1.000 5 kali you buat 5 Rp1.000 tau jangan malu yang kena kepala ada lagi lu oh, itu 5 lah? Ya. Oh, ini macam kena bayar Rp1.000 lah. சுத்தலையா சுத்தலையா தூக்க முடியாது இல்ல அது தொடர்ந்து அடிக்கணும் அவர்கிட்ட படி அடிச்சாரு இல்ல இல்ல சரி இல்ல கதை நீ தூக்கி பாருங்க ஒண்ணு தூக்க முடியாது என்ன சும்மா தூக்க வேணாம் நாசா பண்ணி பாருங்களேன் தூக்க முடியாது 22 நினைச்சு பார்க்க முடியாது நினைக்கிறேன் தூக்க முடியாது இல்ல இல்ல இப்படி பின்னாடி சுத்ததான் முடியாது இல்ல இல்ல பின்னாடி ஓகே எப்படி எடுத்துவாங்க உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கண்ணே ட்ரை பண்ணா ஊத்துறப்பா அப்படியேப்பா வந்து இது இருக்குனா அவ்வளவுதான் முடியும் தூக்கம் அவருக்கு 4 கிலோ எத்தி ஆமா எத்தி பொருளோட வர முடியாது நான் பார்த்துட்டேன்
நமச்சிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நான் உங்கள் சகோதரி திலகவினா சத்யா. இன்று 27ஆம் தேதி 12 மாதம் 2025ஆம் ஆண்டு சனிக்கிழமை மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கலைமாமணி டாக்டர் குணாலன் விஸ்வநாதன் அவர்கள் தவளாட்டம் அதாவது ஸ்கிப்பிங் ஒரு நிமிடம் 23 தடவை அவர் செய்து இன்று மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை புரிந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பெருமைக்குரிய விஷயம், அவருடைய வரலாற்றில் 4 முறை மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் செய்திருக்கிறார். ஒரு தடவை வேர்ல்ட் புக் ஆஃப் சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டும் செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மற்றும் இங்கு சிறப்பு வருகையாளராக வருகை புரிந்துள்ள தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்வேந்தர் எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் ஸ்ரீ டாக்டர் எம் சரவணன் அவர்களே. கைத்தட்டல் குறைவா இருக்கு, கொஞ்சம் வேகமா கைத்தட்டலாம். உற்சாகமா இருக்கீங்களா? எல்லாரும் முதல்ல சாப்பிட்டீங்களா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன், அப்பதான் நானும் எனக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும்ல. காலை பொழுதுல எல்லோருமே மகிழ்ச்சிகரமா இருக்கணும். சரி, தொடர்ச்சியாக உயர் திரு ஸ்ரீதரன் ஃபவுண்டர் ஆஃப் காரசாரம் ட்ரைபாட், உயர் திரு ஐயா ஜேசுதாஸ் அவர்களே, ஐயா ராமசாமி அவர்களே, ஐயா ஜேசு செல்வம் அவர்களே, இவர்கள் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் தலைவர்கள். தொடர்ச்சியாக திருமதி ரத்னவல்லி அம்மா அவர்களே, டத்தோ கலை காஜாங் அவர்களே, மற்றும் சகோதரர் உயர் திரு ஆண்ட்ரூ டேவிட் அவர்களே, மற்றும் சகோதரர் டேவிட் ராஜா அவர்களே, டத்தோ மலைமானன் அவர்களே, டத்தோ பூபாலன் அவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று இத்தருணத்தில் வரவேற்கின்றேன். இந்நிகழ்வில் CK ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அவர்களின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக வரவேற்புரை ஆற்றுவதற்காக CK ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் உரிமையாளர் உயர் திரு சகோதரர் ஹரிஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். Kale Vanakkam, Selamat Sejahtera and good morning to everyone. Agaram Mudalam Eluthallam Adi Bhagavan Mudatrey Ulukku. It is with great joy and honor that we welcome all of you here today at CK Event Space. Before it is special occasion, we are beyond grateful to have you all here to attend such an important moment. Before we get into today's celebration, I'd like to take a moment to give a special acknowledgement to the presence of some very honorable guests and make today even more meaningful. Honorable YB Dato' Sri Dr. M. Saravanan, the Member of Parliament for Tapa, Deputy President of the Malaysian Indian Congress. As a leader whose work and commitment have touched the life of so many, Dato' Sri, your tireless and dedication to the betterment of the people, especially the Indian community, speaks volume about your character and leadership. You have always been there for the people, stood up for what is right, and have brought about the real positive change in society. Your presence here today adds immense value to this event. We are genuinely honored. Thank you for your unwavering support. And it is a true pleasure to welcome Mr. Sri, the visionary of the Karasaram. Along with Mr. David and Mr. Andrew and Dato' Kale Arsu and Dato' Malarwanan, the founder of Sivagami Metal, and Dato' Pubalan. Your continued belief in our mission and the unwavering support have made a significant impact on our work. We are deep gratefully. Your presence here today adds great value
through this event, and thank you for being a part of today's celebration. And of course, a big congrats to Mr. Gunalan, who is about to make history, a breaking record and attempting his 5th Malaysian record, and he done successfully of the Malaysian Book of Records. We are very excited and happily we see Mr. Gunalan did is the best, attempt his 5th Book of Record of Malaysia. And once again, thank you, Mr. Gunalan. And thank you to all VIPs, guests, and friends for being here today. Your presence makes this event more memorable, and we look forward to sharing this extraordinary day with you all. Once again, welcome. Let's make this today unforgettable. And thank you very much from CK Management. சகோதரர் ஹரிஷ் அவர்களுக்கு மிக்க நன்றி. தொடர்ச்சியாக டத்தோஸ்ரீ அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படும். Terima kasih saudara-saudari pengacara majlis. Salam sejahtera, salam hormat, salam perpaduan. Terlebih dahulu saya ingin merangkamkan setinggi-tinggi penghargaan saudara Muhammad Nazrul Afizi yang wakil daripada Malaysia Book of Records telah memberi perkenangan satu usaha murni seorang beli India yang menunjukkan bakat beliau yang dapat mencatatkan sejarah dalam Book of Record. Jadi நிகழ்ச்சிக்கு காரணகர்த்தாவாக இருக்கின்ற நம்முடைய டாக்டர் குணாலன் அவர்களே, காரஸ்தானத்துடைய உரிமையாளர் திரு ஸ்ரீதரன் அவர்களே, திரு ஆண்ட்ரூ டேவிட், அசோக் அண்ட் ஜெகா ஃப்ரம் CK Event Management, என்னுடைய இந்திய நண்பர் டாக்டர் மலர்வாணன், டாக்டர் பூபாலன், பிரசிடென்ட் ஆஃப் குயோ FC கிளப் திரு பன்னீர்செல்வம், நம்முடைய இன்னொரு இந்திய நண்பர் டாக்டர் கலை, பாங்கி மயக்கத்தின் துறை தலைவர் திருவாளர் குபேந்திரன், திரு செல்வம் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்க்கை. முதல்ல நம்ம தன்னாவுக்கு பலத்துக்கு நல்ல, அதாவது வாழ்க்கையில இதாவது நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம ஏன்னா நமக்கு கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆக்சுவலி நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் அந்த நிகழ்ச்சிக்கு வர்றது இது என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம மாதிரி ஒரு ரெக்கக்னேஷன் கொடுக்குறதுன்னா அவங்க இன்னும் அதை பார்த்துட்டு இருக்காங்களே, நிறைய பேருக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை. இன்னைக்கு அவரு 8 கிலோ செஞ்சுட்டாங்க. இதை பார்க்கும்போது
இன்னொரு எங்கேயாவது ஒரு மூலையில் யாராவது ஒரு இளைஞர் இப்ப நான் 10 கிலோ செய்ய போறேன், அப்ப அது இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்க நல்ல விஷயங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஆதரவு கொடுக்கறது அவங்களுக்கு இன்னும் வந்து ஒரு பெரிய ஒரு அங்கீகாரமா இருக்கும். ஏன்னா நமக்கு நம்ம என்ன நம்மள கண்ணாடி சொல்ல நீங்க என்ன செஞ்சாலும் நீங்க நாளைக்கு காலையில் சாமியாரா போனா கூட 4 பேர் ஏசிட்டு தான் இருப்பான், 4 பேர் பாராட்டிட்டு தான் இருக்கும். அடுத்தவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சு வச்சுக்கலாம், வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. ஒவ்வொரு இளைஞரும் ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம முன்னேறவே முடியாது. நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம அதுல ஏன் அந்த செயினை போய் தூக்கி வைக்க எல்லாம் டிக்டாக்ல பார்க்க சொல்லிடுவாங்க, இது என்னங்க 8 கிலோ நம்ம 10 கிலோ கூட தூக்குவோங்க. நம்ம வந்து இப்ப நானே ஜிம்ல வந்து 20-25 கிலோ சர்வசாதாரணமா தூக்கிடுவேன். ஆனா அந்த 8 கிலோ செயின் கொஞ்சம் கூட தூக்க முடியல. ஏன்னா அதை செஞ்சு பார்க்கும் பொழுதுதான் அது கஷ்டம் தெரியும். அந்த மாதிரி இவர் வந்து தொடர்ந்து ஏதாவது செய்யறது வந்து 5வது அட்டம் நினைக்கிறேன். தொடர்ந்து ஏதாவது செஞ்சு பெரிய ஒரு ஊக்க சக்தி நம்ம இளைஞர்களுக்கு. அதனால மற்ற இளைஞர்களும் இது ஒரு முன்மாதிரியா எடுக்கணும். நம்ம ஏதாவது செய்யணும். ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு நம்ம இருக்க மாட்டோம். நம்ம யாருமே மகாதீர் மாதிரி 100 வருஷம் இருக்க முடியாது. ஆனா ஒரு நாளைக்கு நம்ம இல்லாத அன்னைக்கு நம்ம இருக்கும்போது என்ன செஞ்சுட்டு போகணும்னு மற்றவங்க பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வரலாறு பதிக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது நம்ம வேலைக்கு போறது வர்றது சம்பாதிக்கலாம் சாதாரண நிகழ்ச்சி. இதை தாண்டி இந்த கேரக்டர் யார் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நம்ம இதான் செய்யணும். அந்த வகையில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 5வது முயற்சி, பெரிய முயற்சி. பார்க்கறது சின்னதா இருக்கும், நீங்க அதை தூக்கி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஏங்க அந்த வெயிட் தாங்க சில இடத்துல மலர்கிட்ட கேட்டேன், மலர் சொன்னாங்க 40 ஹார்ட் பீட் முடியாது அப்படின்னு. ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி, அவ்வளோ ஒரு கஷ்டமான இது இருந்தாலும் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து நம்ம பார்த்துக்க ஒரு சின்ன முயற்சி தான் இருக்கும். ஆனா இது எவ்வளவு பெரிய ரிஸ்க் அப்படின்னு செய்யறவங்களுக்கு தான் தெரியும். ஆக்சுவலி இன்னைக்கு எனக்கு தெரியும் நீங்க பக்கத்துல டாக்டர் வச்சு செஞ்சீங்களா இல்லையா அப்படின்னு ஒன்லி அட்வைஸ் இந்த மாதிரி செய்யும் போது ஆல்வேஸ் மெடிக்கல் டீம் ஞாபகம் வச்சு ஓகே. இந்த மாதிரி செய்யும் பொழுது ஏன்னா நம்ம ஏதோ சாதாரண விஷயம் நினைக்கிறோம், 8 கிலோ தூக்கி சுத்தம் இருக்குல்ல பாத்துக்கி போயிருங்க. ஸோ இப்போ ஆல்வேஸ் இந்த மாதிரி முயற்சியில் கண்ணா தயவு செஞ்சு செய்யப்படுது, அடுத்த வாட்டிலாம் செய்யப்படுது. தயவு செஞ்சு ஒரு டாக்டர் இன்ஹவுஸ் கண்டிப்பா இருந்தால் சரிங்களா. ஏன்னா இது ஒரு கடினமான முயற்சி, பார்க்கறது சுலபமா இருந்தது ஒரு கடினமான முயற்சி. கிபாக்கு கூழ்வகை நீங்க செஞ்சு என்ன நடக்கும் அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க இது என்ன பெரிய விஷயம் என்ன நடக்கும். அது இல்லை, நீங்க செஞ்சதை பார்த்துட்டு இன்னும் ஒரு இடத்துல ஒருத்தர் இதோட கூட ஒரு முயற்சி இருப்பாங்க. அப்ப அந்த நல்ல விஷயம் பரவிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். இப்ப பாத்தீங்களா டிக்டாக்லாம் ஒரு ஆள் வந்து கீச்சன் வச்சிருக்க காசு கிடைக்கிறத இன்னொரு புதுசு புதுசா ஜாமா கொண்டு வராங்க. இது வரைக்கும் காசு கிடைக்கும், அதை நானும் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், காசு கிடைக்க மாட்டேங்குது. ஆக அந்த ஒரு நல்ல விஷயம் நம்ம செய்யும்போது மற்றவங்க நிச்சயமா அதை பின்பற்றுவாங்க. இந்த வேலையில இதை செய்து நான் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். அறிவிப்பாளர்கள் நல்ல கைத்தட்டு கொடுங்க. இந்த மாதிரி கரண்டி அறிவிப்பு செஞ்சோம் நான் பார்த்ததே இல்லை. கைத்தட்டு பரவாயில்ல சொல்லிட்டாங்க, எல்லாம் வேகமா கைத்தட்டுக்கு ஒரு வாட்டி அப்படின்னு பார்த்துக்கோமா. நன்றி. இன்னும் கொஞ்ச நேரம் மீண்டும் ஒரு சிறப்பு செய்ய போறாங்க உங்களுக்கு. டாக்டர் பூபாலன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அவருக்கு சிறப்பு செய்வதற்காக மாய்கா குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே ரொம்ப உற்சாகமா நம்ம இருப்போம். ஆமா தானே? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? நம்ம எல்லாருமே மாய்கா குடும்பத்தினர் தான்.
தொடர்ச்சியாக சகோதரர் ஸ்ரீதரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இவர் ஃபவுண்டர் ஆஃப் மானசாரம் ட்ரைபாட். தொடர்ச்சியாக டாக்டர் பூபாலன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். தொடர்ச்சியாக டாக்டர் கலை அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். தொடர்ச்சியாக எங்கள் பாசத்திற்குரிய சகோதரர் என்ட்ரூ டேவிட் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ச்சியாக சகோதரர் சிவா அவர்கள் சென்னை கேஃபே அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ச்சியாக டாக்டர் மலர்வாளன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். தொடர்ச்சியாக ஒரு அருமையான நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு தான் நம்ம எல்லோருமே இவ்வளவு நேரம் பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தோம். மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சான்றிதழை நம்ம டாக்டர் ஸ்ரீ அவர்கள் கையால் கலைமாமணி டாக்டர் குலானன் விஸ்வநாதன் அவர்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்வார்.
கொண்டிருக்காரு. இன்றும் உலக சாதனைகள் பல செய்ய வேண்டும் என்று தருணத்தில் அவரை நான் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ச்சியாக கலைமாமணி டாக்டர் குணாலன் விஸ்வநாதன் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம் அனைவருக்கும். என்ன பேசுறதுன்னு தெரியல, மூச்சு விட்டு தான் இருக்கு. தத்துவசரி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. என்னோட சாதனைகளை வந்து காரசாரம் மற்ற தத்துவம் கலை மற்ற அனைத்து தத்துவங்களுக்கும் நான் ஏதாவது ஒரு சாதனை செய்யணும்னு முடிவு பண்ணி ஆரம்பிச்சேன். எனக்கு முதல் சப்போர்ட் பண்ணதே என் ஒய்ஃப். சும்மா நாளைக்கு சொல்லிட்டேன், நான் வந்து விடுதல் பேசணும், நீங்க போய் குதிக்கிறேன்டா. எடுத்தோன்னு 24 மணி ஸ்கிப்பிங் ஆரம்பிச்சேன். அது இன்னைக்கு 5ஆவது வந்து நிற்கிது. ஸோ உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு இருக்கு. சப்போர்ட் எனக்கு இருக்கிறனால தான் நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். ரத்தம் சொன்ன மாதிரி என்னை பார்த்து நிறைய பேர் வருவாங்க, இளைஞர்கள் தவறி போவாம இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் துறையில வருவாங்கன்னு விழிப்புணர்வு உணர்ந்ததுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ ரத்தம் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்தாங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். ஒரு உலக சாதனை செய்யலாம் இப்போ பிளான் பண்ணி அதுவும் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். இதே 8 கிலோல பேக்வேர்ட் ஸ்கிப்பிங் செஞ்சுட்டு இருக்கேன், பின்னோக்கி பாய்தல். அந்த விருதை வந்து சோழன் புத்தக மூலியமா நான் செய்யறேன். அது ரத்தோசிரி கையில தான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு ரத்தோசிரி அடுத்த வருஷம் எனக்கு ஒரு பேங்க் கொடுக்கணும். மற்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். ஒரு விஷயம் இங்க சொல்லணும். தம்பி குணநல அவர்கள் வந்து சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட், அதாவது சோழன் உலக சாதனை புஸ்தக நிறுவனத்தில் மலேசியா நாட்டின் ஒரு பொறுப்புல இருக்காரு, ஒருங்கிணைப்பாளராக. அதை நான் இங்க அறிவிப்பு செய்கின்றேன். அடுத்த நிகழ்வு அவர் செய்யக்கூடிய சாதனை சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடிப்பார் என்று நான் நம்புகிறேன்னா சரி. தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுக்கு ஸ்பான்சர் கொடுத்த அனைவருடைய பெயர் பட்டியலை நான் இங்கே வாசிக்கிறேன். G15 செக்யூரிட்டி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. SKS டெவலப்மெண்ட் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. CK ஈவென்ட்ஸ் பிளேஸ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. லிட்டில் டவுன் பிரதர்ஸ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. பிரவுன் லீஃப் லேண்ட்ஷிப் தேங்க்யூ ஏஜி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. டெக்னாலஜிம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ரைசா மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வெசலைட் சர்வீஸ் அவர்களுக்கும் இத்தருணத்தில் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சிறிய அறிவிப்பு. கடைசியாக முடிவுரைக்கு வந்துவிட்டோம். சிகே மேனேஜ்மெண்ட் உரிமையாளர் திரு ஹரிஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இப்போ சிகே மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாத்துக்கும் நன்றி கனப்படுத்திக்கிறோம். எல்லாம் டத்து ஸ்ரீ, மிஸ்டர் ஸ்ரீ, அப்புறம் டத்து காலி, வந்து அப்புறம் எல்லா டத்துக்கும் நன்றி கனப்படுத்திக்கிறோம். Thank you very much for today, and we really appreciate for everyone attend today. And once again, thank you so much.
மீண்டும் இந்த வருகை கொடுத்துள்ள உங்கள் அனைவரையும் இரு கரம் கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த நிகழ்வில்